பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். வேக வச்சா உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். துருவி வச்ச கேரட்டு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு பிரெட் ரம்ஸ் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பொட்டேட்டோவை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா உள்ள சீஸ் க்யூப்பை வச்சு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். சீஸ் தெரியாத அளவுக்கு நல்லா உருட்டினதுக்கப்புறமா மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் ரம்ஸில் கோட்டிங் கொடுத்துக்கலாம். கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பாலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான கிறிஸ்பியான சீஸ் பால் ரெடி. முக்கியமாக சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.